ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட தேரோடும் தென் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற நெல்லை டவுன் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் நடைபெறவுள்ள ஆணி பெருந்திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நெல்லையப்பர் கோவிலில் வரும் 20ஆம் தேதி ஆணி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது. விழா நாட்களில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதுடன் பல்வேறு வாகனங்களில் ரத வீதிகளில் வீதி உலாவும் நடைபெறவுள்ளது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகிற 28ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனையொட்டி ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட தேரும் தமிழகத்தின் 3வது பெரிய தேராக கருதப்படும் சுவாமி நெல்லையப்பர் தேர், காந்திமதி அம்பாள் தேர் மற்றும் விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகியோரின் தேர்களை சுத்தம் செய்து அலங்கரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் கோவிலுக்கு நேரில் சென்று தேரோட்ட ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். சுவாமி மற்றும் அம்பாள் தேர்களை பார்வையிட்டு அவற்றின் நிலை குறித்து கேட்டறிந்தார். மேலும் அறநிலையத்துறை, காவல்துறை, மாநகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். ஆய்வின் போது மாநகராட்சி, வருவாய்த்துறை, அறநிலையத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி கோயிலில் வருகின்ற 20ஆம் தேதி அன்னைக்கு கொடியேற்றம் நடத்தப்பட்டு 28ஆம் தேதியில் தேரோட்டம் நடக்க உள்ளது. இது சம்பந்தமாக போன வாரம் கலெக்டரேட்டில் அனைத்து துறைகளையும் கூப்பிட்டு ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் நடத்தப்பட்டோம். அதில் ஒவ்வொரு ஹெச்ஆர்என்சி, போலீஸ், சிட்டி போலீஸ், அதே மாதிரி கார்பரேஷன், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி ஃபயர் டிபார்ட்மெண்ட், அது மாதிரி அத்தனை துறைகளும் கலந்து கொண்டன. ஒவ்வொரு துறைக்கும் அவங்க செய்ய வேண்டிய பணிகள் லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னைக்கு முடிக்கணுங்கிறதும் ஒரு திட்டமிட்டு அவங்களுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த இங்கே விசிட்டும் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் விசிட் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இவங்க வந்திருக்காங்க. என்னென்ன இஷ்யூஸ் ஃபீல்டில் இருக்க சின்ன சின்ன இஷ்யூஸ், போன வருஷம் ஏதாவது பிரச்சனைகள் நடந்ததா, அப்படி அதை எப்படி சரி செய்யலாம், ரோடு எல்லாம் கார்பரேஷன்லேருந்து கரெக்டான முறையில் போட வேண்டியது இருக்குது, அது எல்லாம் பண்ணியிருக்காங்களா, என்னைக்கு ஆரம்பிப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கரெக்டாக பார்த்து அது சரி செய்யறதுக்கு தான் இன்னைக்கு இந்த ஆய்வு மேற்கொள்ளும். மற்றபடி இந்த இந்த திருவிழாவுக்கு மக்களை வரவேற்கிறதுக்கு கோயில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் அனைத்து முறையிலும் தயார் நிலையில் உள்ளது.